வணக்கம் நண்பர்களே. திரைக்கதை எழுத வேண்டுமா? இது தெரியாமல் எழுத வராதீர்கள். சினிமா பார்க்குறதுக்கு ஒரு கவனமும் ரசனையும் கண்டிஷனும் இருக்கணும். அதே மாதிரி ஒரு திரைப்படம் உருவாவதற்கான அடிப்படை அம்சங்களை சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். இது தெரியாமல் திரைக்கதை எழுத வராதிங்க. அதே மாதிரி படம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு திரைக்கதை இப்படி தான் எழுதுகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் படத்தை இன்னும் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புரியும். எல்லா திரைக்கதையும் ஆரம்பிக்கிறது ஒரு ஐடியா, கோர் ஐடியா. ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு கரு இருக்குது. இந்த கதையின் மூலம் ஒரு பவர்ஃபுல் ஒரு வரியை வச்சு தான் எல்லா கதையுமே ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த படத்தை எடுத்தாலும் அதில் ஒரு கரு அப்படிங்கிறது இருந்தே தீரும். அந்த கருவை வச்சு தான் அவங்க அடுத்தடுத்த லைனுக்கு கொண்டு போகிறாங்க. 3 வரியில் ஒரு கதை. ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார், அப்பா புரியும். இது சாத்தியம்னா நான் தயார். அதுக்கப்புறம் 1 லைன். ஒரு வரியில் ஒரு கதையை சொல்கிறது கரு அப்படின்னா அந்த ஒரு வரி கதையை 3 வரியாக மாற்றுறது. கதாநாயகன் யார், அவன் என்ன முயற்சி பண்ணுறான், என்னென்னலாம் கடந்து அவனோட லட்சியத்தில் அடையிறான். இந்த மாதிரி 3 வரியில் ஒரு கதையை சொல்ல தெரியணும். இது திரைக்கதையோட அடுத்த அம்சம். இதுக்கப்புறம் கதாநாயகன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஆஹா, ஒரு கதையை நம்ம இன்ட்ரெஸ்டாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதாநாயகன் நமக்கு தேவைப்படுறான். அவனை நம்ம வடிவமைக்கணும். அவனுக்கு ஒரு நோக்கம், ஒரு தேவை, ஒரு லட்சியம், ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்போ தான் அந்த பார்க்குற பார்வையாளன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தன்னை அந்த கதாநாயகனுடன் இணைத்து கொள்வான். அருவருப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு ஹீரோவையும் நீங்கள் உருவாக்கிறாதீங்க. அப்புறம் அந்த படம் பிடிக்காமலே போயிடும். கரையில் நிற்கிறேன், நான் கடலுக்குள்ள இருக்கேன். அதோட ஆழம் என்னன்னு தெரியாது, அதோட அடர்த்தி என்னன்னு தெரியாது, அதோட அழுத்தம் என்னன்னு தெரியாது. இந்த சமுத்திரம் கொடுக்கிற வலியோட வேதனை என்னன்னு தெரியவே தெரியாது. நீ நிக்கிற இடம் வேற, நான் வாழ்ற இடம் வேற. நான் தனியாள் இல்லை.